ஐயா கருணாநிதி அவர்களே, மகன் ஸ்டாலின் அவர்களே, ஒரு வாடை தனியாக கூட்டணி இல்லாமல் பாருங்க 85-90 சீட்டுகள் வராது. எங்க செல்வ பெருந்தகை தனியா போனோங்கிறாரு. அவர் யார் சொல்லியிருக்காரு? ராகுல் காந்தி சொல்லிதான் அவர் பேசுறாரு. அப்ப திமுக மீது ராகுல் காந்திக்கு நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். ஒரிசால எப்படிங்க எடுபட்டது? அது திமுகவிற்கு தெரியாதா? அந்த சனாதன ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் எப்படி படுதோல்வி அடைந்தது? அதுக்கப்புறம் பேசுறாங்களா? வாய் அடைச்சிட்டு இல்ல, இப்போ வாய மூடிட்டாங்களா இல்லையா? ஊழல், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலைமை, 25 வருடங்களுக்கு சந்தா கிடைக்கும் காங்கிரஸ்காரர்களுக்கு, சந்தாவை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அரசியல் நடத்த பார்க்கிறாங்க. அதுக்கு தான் எடப்பாடி பழனிசாமி கிளீனா சொல்லிட்டாரு, திமுக என்பது ஒரு கார்பரேட் கட்சி. அதுக்கு தான் இந்த விஜயும் சீமானும் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் கதி கலங்க ஆரம்பித்திருக்கிறது. கண்டிப்பாக தமிழகத்தில் இருந்து ஒரு ஆளுநர் வருவார். தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் பதவி நீடிப்பு செய்து பெற்று 2026 தேர்தல் மட்டும் நீடிப்பார் என்பவர் புது தகவல் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன். நாரதர் மீடியா நேயர்கள், நம்ம ஏசி சண்முகம், பாரிவேந்தர், சரத்குமாருடைய மனைவி, அவங்க எல்லாம் ஒரு பூஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 13% யாரும் இல்லைன்னு சொல்ல. என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. 234 தொகுதிகளுக்கும் 2025 வாக்கில் அமித்ஷா அவர்கள் குறைந்தது 20 தொகுதிகளுக்கு நடைபயணம் செய்ய இருக்கிறார்கள். மீண்டும் 2வது முறையாக என் மண் என் மக்கள் யாத்திரை வரும். அதில் ஒரு கலக்குவாக பார்த்துட்டே இருங்க. நாரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள். நான் உங்கள் விஜய் சின்னசாமி. இன்று நம்முடன் இணைந்திருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு ஆர். ராஜகோபாலன் ஜி அவர்கள். வணக்கம் ஜி. விஜய் சின்னசாமி நேயர்களுக்கும் நாரதர் மீடியா நேயர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரங்கள். ஊடகங்கள்ல வெளிவராத செய்தியை தான் நம்ம அதிகம் பேசிக்கிறோம் அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்க. உண்மைதான். நம்ம பேசினதுக்கு அப்புறம் தான் ஒரு வாரம் கழித்தோ ஒரு மாதம் கழித்தோ அந்த செய்தி ஊடகங்கள்லாம் வெளிவரும். அதே வகையில தான் நீங்க முன்னாடி சொல்லியிருந்தீங்க, தமிழகத்திலிருந்து ஒருத்தர் ஆளுநராக போகிறார், மீண்டும் ஒருத்தர், மூன்றாவதாக ஒருத்தர். நீங்க சி.பி. ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஆளுநராக நியமிக்கப்பட்ட செய்தி அதற்கு அப்புறம் தான் வந்திருந்தது. இப்பவும் அதே போல ஒரு செய்தி வெளிவருகிறது. என்னன்னு பார்க்கும்போது, தமிழகத்திலிருந்து மீண்டும் புதிதாக ஒரு நபர் ஆளுநராக நியமிக்கப்பட இருக்கிறார் அப்படின்ற செய்தி வெளிவருகிறது. யார் ஜி அவரு? டெல்லி வட்டாரங்கள்ல பேசப்படக்கூடிய தமிழக நபர், அவர் பேர் என்ன ஜி? அது இப்போ too early to say. ஏன்னா அது ராஜா பேராக இருக்கலாம், வதந்திகளாக இருக்கலாம். எது இருப்பினும் தமிழகத்திற்கு பிரதமர் நரேந்திர மோடி 20ஆம் தேதி வந்த பிறகு அதற்கான ஒரு அலை ஓட்டங்களை பிரதமர் சமாதானப்படுத்திக் கொள்வார். கண்டிப்பாக தமிழகத்திலிருந்து ஒரு ஆளுநர் வருவார். அது ஒன்று நிச்சயம். அதையும் தவிர தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஆளுநர் ஆர்.என். ரவி மீண்டும் பதவி நீடிப்பு செய்து பெற்று 2026 தேர்தல் மட்டும் நீடிப்பார் என்பவர் புது தகவல் நான் சொல்ல தயாராக இருக்கிறேன் நாரதர் மீடியா நேயர்களுக்கு. ஒருபுறம் நாடாளுமன்ற தேர்தலில் தமிழகத்துல ஐஎன்டி கூட்டணி, அதாவது திமுக கூட்டணி 40 இடங்களையும் ஏன் எப்படி வெற்றி பெற்றது அப்படின்னு பல தரப்பினரும் பேசிட்டு இருக்காங்க. ஏன் நம்ம இதை பேசுவோம்? பாஜக கூட்டணி, அதாவது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு ஒரு இடங்கள் கூட தமிழகத்துல கிடைக்கல, வெற்றி பெறல அப்படின்றதற்கான காரணமாக நீங்க என்ன பாக்குறீங்க? ஊழல், வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்க முடியாத நிலைமை. ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் 1000, 2000 ரூபாய் கொடுத்து ஊழல்கள் செய்து, அப்படி செய்தனால்தான் பாஜக தோற்றுவிட்டது என்று பலர் கருதுகிறார்கள் வட மாநிலங்களில். எனினும் பாஜகவுடைய வாக்கு வங்கி 13% ஆயிடுச்சு. அதுல நம்ம ஏசி சண்முகம், பாரிவேந்தர் மற்றும் சரத்குமாருடைய மனைவி, அவங்க எல்லாம் ஒரு பூஸ்ட் பண்ணிருப்பாங்க. அந்த 13% யாரும் இல்லைன்னு சொல்லல. இருப்பினும் என் மண் என் மக்கள் யாத்திரையுடைய தாக்கம் அதிகமாக இருக்கிறது. மீண்டும் ஒரு முறை செய்தால் 234 தொகுதிகளுக்கும் 2025 வாக்கில் அமித்ஷா அவர்கள் குறைந்தது 20 தொகுதிகளுக்கு நடைபயணம் செய்ய இருக்கிறார்கள். அதையெல்லாம் திட்டம் வகுத்தது தமிழக பாஜக. அண்ணாமலையின் தலைமையில் ஒரு மாபெரும் மீண்டும் 2வது முறையாக என் மண் என் மக்கள் யாத்திரை வரும். அதில் ஒரு கலக்குவாக பார்த்துட்டே இருங்க. பாஜக ஊழியர்களும் சரி, RSS தொண்டர்களும் சரி, வட இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்பிக்கை என்ன என்று கேட்டால், தமிழகத்தில் திராவிடம் மங்குகிறது, இந்துத்துவா தலை தூக்கி பொங்குகிறது என்பதுதான். அந்த சனாதன ரிப்போர்ட்டுக்கு அப்புறம் காங்கிரஸ் எப்படி படுதோல்வி அடைந்தது? அதுக்கப்புறம் பேசுறாங்களா? வாய் அடைச்சிட்டு இல்ல, இப்போ வாய மூடிட்டாங்களா இல்லையா? அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் தம்பி விஜய். நீங்க சொல்றீங்க வாக்கு சதவிகிதம் இங்க உயர்ந்து இருப்பதாக நீங்க சொல்றீங்க. ஆனா திமுக கூட்டணியோ அல்லது பாஜக எதிர் கட்சிகளே என்ன சொல்றாங்கன்னா, பாஜக இங்க வரவே முடியாதுன்னு நாங்க சொல்லியிருந்தோம், அதுதான் நடந்திருக்கு. தமிழக மக்கள் இடத்துல பாஜக ஒரு காலமும் தமிழக மக்கள்கிட்ட தமிழகத்துல வெற்றி பெறாது பாஜக
அதுதான் நடக்குது. மோடியோட அரசியலோ அண்ணாமலை அரசியலோ இங்க எடுபடலை அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு கருத்தை முன்வைக்கிறாங்க. இதை எப்படி ஜி? ஒரிசால எப்படிங்க எடுபட்டது? அது திமுகவிற்கு தெரியாதா? திரிபுராவில் எப்படி எடுபட்டது திமுகவிற்கு தெரியாதா? அண்டை மாநிலமான கேரளாவில் ஒரு எம்பி வந்துட்டாரு சார். ஒரு எம்பி. தமிழகத்தில் சிறு வாக்கு வங்கி ஒரு வித்தியாசத்தினால்தான் 4 பேர் தோத்து போயிருக்காங்க. இல்ல அப்படின்னா அவங்களும் 4 எம்பி வந்திருப்பாங்களே. வாக்கு வீதம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு குறைந்திருப்பது, தமிழக காங்கிரசுக்கு 2% குறைந்திருப்பது என்று தான் கேலி கூத்தாக காண்பிக்க பார்த்தாலும் பாஜக கண்டிப்பாக வளர்ந்திருக்கிறது தமிழகத்தில் என்பதை நிதர்சனம். எங்க விஜய் அப்படி இருந்ததுன்னா எங்க செல்வ பெருந்தகை தனியா போனோங்கிறாரு. அவர் யார் சொல்லியிருக்காரு? ராகுல் காந்தி சொல்லிதான் அவர் பேசுறாரு. அப்ப திமுக மீது ராகுல் காந்திக்கு நம்பிக்கை இல்லை என்று தானே அர்த்தம். முப்பெரும் விழா கூட்டினாலும், முப்பெரும் விழாவில் தங்களுக்கு தங்களே தட்டி கொடுத்து கொண்டாலும், ராகுல் காந்திக்கு அகிலேஷ் யாதவும் ராகுல் காந்தியும் சேர்ந்து உத்தரப்பிரதேசத்தில் நடைபயணம் செய்ய இருக்கிறார்கள். அதே மாதிரி ராகுல் காந்தி தமிழகத்தில் நடைபயணம் செய்தால் திமுக என்பது ஒரு மாபெரும் எதிர்வினை சக்திக்கு ஊக்குவிக்கும் அளவிற்கு செல்வ பெருந்தகையினுடைய பேச்சு, ராகுல் காந்தி தூண்டுதலின் பெயரில் ஒரு புது நாடகத்தை தமிழகத்தில் நடத்த காண்பிக்கிறார்கள் தமிழக காங்கிரஸ்காரர்கள். அந்த விதத்தில் பார்த்தால் திமுக தோழர்களை விழித்தெறியுங்கள். தங்களுக்கு விரோதியாக இருப்பது திருமாவளவன் போன்றவர்கள் வடடெல்லி மாநிலத்தில் வந்து கொண்டு சீமானை வைத்துக் கொள்ளலாம் என்றாலும், விஜய் எடுத்துக் கொள்ளலாம் என்றாலும், திமுகவிற்கு எதிராக ராகுல் காந்தி ஆளும் கட்சிக்கு எதிராக நாம் செய்தால்தான் அரசியல் செய்ய முடியும் என்ற நிதர்சனத்துக்கு வந்து விட்டார் என்றுதான் வடநாட்டில் பேச்சுக்கள் தொடர்கின்றன. விஜய் செல்வ பெருந்தகை ஒரு புறம் காங்கிரஸ் கட்சி இங்க தனித்து நிக்கணும், அவங்க பெரும்பான்மையை காட்டணும்னு சொன்னாலும், இந்த முப்பெரு விழாவில் அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னி 25 வருடங்களுக்கு இந்த கூட்டணியை யாரும் அசைத்து பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. இன்னும் 25 ஆண்டுகள் இந்த கூட்டணி தொடரும், இதை யாரும் அசைத்து பார்க்க முடியாதுன்னு கூட அவர் சொல்றாரு. இதை எப்படி ஜி பார்க்கலாம்? 25 வருடங்களுக்கு சந்தா கிடைக்கும். காங்கிரஸ்காரர்களுக்கு சந்தாவை வாங்கி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டு அரசியல் நடத்த பார்க்கிறார்கள். சத்தியமூர்த்தி பவனில் இருந்தும் காங்கிரஸ் மைதானத்திலிருந்து வரக்கூடிய வாழகை ஊழல்களை எல்லாம் பழுத்தி அதைதான் விஜயதரணி அம்மா நீட்டித்து ஒரு கடிதம் எழுதியிருக்கிறார்கள் மத்திய நிதி அமைச்சருக்கு. என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்டுடைய ஒரு என்கொயரி வேணும், தமிழக காங்கிரசுக்காரர்களுடைய பணக்காரர் எப்படி ஆனார்கள் என்று சில 8 பேரை கொடுத்திருக்காங்க அந்த அம்மா. அதையெல்லாம் வைத்து பார்க்க வேண்டும். அது திராவிட முன்னேற்ற கழக தலைவருக்கு தெரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். கட்சிகள்லாம் எவ்வளவு நாளுங்க பர்மனண்டா இருக்கும்? அதுக்கு தானே எடப்பாடி பழனிசாமி கிளீனா சொல்லிட்டாரு, திமுக என்பது ஒரு கார்பரேட் கட்சி. எப்படி சம்பளம் போற மாதிரி மாசத்துக்கு சம்பளம் தேதி கொடுத்துட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். சம்பளத்தை தான் நடக்குது கூட்டணி இல்லையா? கொள்கை கூட்டணி, அது போனஸ் கூட்டணி தானே. தைரியமாக மிஸ்டர் எடப்பாடி பழனிசாமி பாஜகவை விட்டு போனார். அந்த மாதிரி காங்கிரஸோ திமுக உத்தரவிட்டு விட்டு போக சொல்லுங்க பார்ப்போம். திமுக என்பது கூட்டணி ஆட்சியில் தான் திமுக ஆட்சி பிடிக்கிறதை தவிர ஏளனம் செய்யக்கூடிய மத்திய அரசாங்கத்தை ஏளனம் செய்யக்கூடிய நரேந்திர மோடியை ஏளனம் செய்யக்கூடிய அளவிற்கு திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கிறது என்றால், ஐயா கருணாநிதி அவர்களே, மகன் ஸ்டாலின் அவர்களே, ஒரு வாடை தனியாக கூட்டணி இல்லாமல் பாருங்க, 85-90 சீட்கள் வராதுங்க திமுக. அந்த கூட்டணி தர்மத்தை அவர் கடைபிடிக்கிறார். காரணம் சந்தா மூலமாக, மாத சந்தா. அது பாஜக நடக்காது. பாஜக நினைத்தா கூட அந்த கூட்டணி செஞ்சுட்டு இப்ப பாருங்க, செல்வ பெருந்தகையாக செல்வ பெருந்தொகையாக இருந்தாலும் சரி, அது கம்யூனிஸ்ட் கட்சியாக இருந்தாலும் சரி, வைகோவா இருந்தாலும் சரி, மாசத்துக்கு இங்க இருந்து இவ்வளவு சம்பளம் கொடுத்துடுறாங்க. திமுக அண்ணா அறிவாலயத்திலிருந்து ஒரு பேக்கெட் போயிடுதுங்க. அப்படிதான் எல்லா பொதுமக்கள் சொல்லுகிறார்கள். இல்ல அப்படின்னா 10 வருஷமா அப்படி ஃபெவிகோல் போட்ட மாதிரி ஒட்டி இருக்க முடியுமாங்க? அதே பதவி, அதே ஆளுங்க, புதுசா ஒத்துருமே கிடையாது. ஒரு நியூ பிளட்டே கிடையாது அங்க தமிழக அரசியலில். அதுக்குதான் இந்த விஜயும் சீமானும் அண்ணாமலை வந்த பிறகு தமிழகத்தில் கதி கலங்க ஆரம்பித்திருக்கிறது. ரஜினிகாந்த் துரோகம் செய்தாலும் ரஜினிகாந்த் பெரிய முயற்சி எடுத்து தபால் எடுத்துட்டா பண்ணிட்டார் திமுகவுடைய ஆண்மையை. அதே மாதிரிதான் விஜய் ஜோசப் கூட திமுகவுடைய முகமூடியவர். திமுக சொல்றதுதான் அப்படி பொம்மலாட்டம் ஆடிட்டு இருப்பாரு. இப்படி பல உண்மை தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்ட உங்களுக்கு மிக்க நன்றிகள். நமஸ்காரம்.